வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இது ஆன்மீக சேனல் தாங்க. இருந்தாலும் இப்போ சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களுக்காக ஆதரவு தெரிவித்து நிறைய அரசியல்வாதிகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்குங்க, சென்னை குப்பைன்றது ரொம்ப துர்நாற்றம் அடிக்கும். ஏன்னா ஊர் நாடுகளில் இலைத்தழைகள் அதுதான் குப்பையாக இருக்கலாம். ஆனால் இங்கே சென்னையில் மட்டும் அழுகி போன சாப்பாடு, கெட்டுப்போன பொருட்கள் அது மாதிரி தான் கொட்டுவாங்க. பயங்கர துர்நாற்றம் அடிக்கும். மூச்சு திணறும் அந்த குப்பை வண்டி கிட்ட போகும்போதே நம்மளுக்கு. அவங்களும் மனிதர்கள் தாங்க. அவங்க அவ்வளோ சகிப்புத்தன்மையோடு அந்த வேலையை பார்க்குறாங்கன்னா எதுக்காகனா அவங்க குடும்ப சூழ்நிலை, வறுமை காரணமாக தான் அந்த வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள மட்டும் நீங்கள் தனியார் மயமாக்கி அவங்க சம்பளத்தை குறைக்கும் போது, இல்லை வேறு ஒருத்தவங்களுக்கு அவங்க அடிமையாக வேலை பார்க்குறதோ, இல்லை அவங்களுக்கு வேலை நிரந்தரம் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 15 வருஷமாக அந்த குப்பையில் போராடினவங்களுக்கு ஒரு நியாயம் இல்லாமல் போகிறது ரொம்ப அநியாயங்க. அரசியல்வாதிகள் எல்லாருமே இது நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம பதவி நிரந்தரம்னு நம்ம நினைக்கக்கூடாது.